குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ஒரு ஃபேவரட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபினா அது முட்டை சாதங்க. அந்த முட்டை சாதத்தை ரொம்பவே டேஸ்டியாகவும் முட்டை ஸ்மெல் வராமலும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி இந்த எக் ரைஸை ஒரு இரும்பு கடாயில் தாங்க செய்ய போகிறேன். இரும்பு கடாயில் இந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஐட்டத்தை செய்யும்போது இன்னும் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கடாயில் ஒரு 4 ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் 2 பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ஒரு குட்டி சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்தது. இதில் 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அதோட ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே பிஞ்ச் அளவுக்கு ஒரு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது மறக்காமல் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போது ஒரு 2 நிமிஷம் மசாலாவுடைய ஸ்மெல் போகிற அளவுக்கு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 2 முட்டையும் உடச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து நல்லா கலரி விட்டுருங்க. ஓரளவுக்கு நல்லா ஃப்ரையாக வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை இது கூட சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்க. முட்டை கொஞ்சம் நல்லா ஃப்ரையாக இருந்துச்சுனாக்கா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போது சாதத்தையும் முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் இதை லோ ஃப்ளேம்லேயே நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் ஒரு வாட்டி இந்த ஸ்டைலில் முட்டை சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதோட எப்போவுமே இதே மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி தாங்க கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.